அண்மை செய்தி. இமாச்சலுக்கு சென்றபோது சைதை துரைசாமியின் மகன் சென்ற கார் விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் சட்லஜ் நதியில் கார் விழுந்ததில் ஓட்டுநர் பலி, நண்பர் மீட்கப்பட்டு ஆற்றங்கரையோரத்தில் இரத்த கரைகள் மற்றும் உடல் திசுக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இமாச்சலில் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை தேடும் பணி 2வது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனரும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகியுமாக இருக்கக்கூடிய சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்ட அந்த கார் விபத்தில் அவர் மாயமாகி இருக்கிறார். தொடர்ந்து 2வது நாளாக வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய பணிகளானது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த தேடுதல் பணியின் போது ஆற்று பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்தம் மற்றும் திசுக்களினுடைய மாதிரிகள் கிடைத்திருக்கிறது. அந்த கிடைக்கப்பெற்ற அந்த மாதிரியானது ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. நேற்று முன்தினம் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி அவரின் நண்பரோடு இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள கிண்ணனூர் மாவட்டத்தில் சென்றபோது காரானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கார் கவிழ்ந்து சட்லஜ் நதிக்கரையில் விழுந்து விபத்துக்குள்ளான ஒரு நிலையில் சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் பலியானார். ஓட்டுநரினுடைய உடல் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரினுடைய வெற்றி துரைசாமியினுடைய நண்பர் கோபிநாத், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிநாத் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தேடுதல் வேட்டையின் போது ஆற்றுக்கரையோரம் இரத்த செல்களும் அதே போல உடலினுடைய திசுக்களினுடைய மாதிரிகளும் கிடைத்திருக்கிறது. கிடைக்கப்பெற்ற அந்த மாதிரிகள் வெற்றி துரைசாமி உடையதுதானா என்ற சோதனை நடத்துவதற்காக ஆய்வுக்காக அனுப்பப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே தொடர்ந்து 2வது நாளாக அந்த தேடுதல் பணி என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.